பொண்ணு ரோட்ல நின்று பூ வித்துக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து ஒரு பையன் இந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு இந்த பொண்ணு அந்த பையனை பாக்குறா. உடனே ஓடி பக்கத்துல வந்து அந்த பையனும் அந்த பூ விக்கிற பொண்ணை பார்த்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கையை கொடுக்கும் போது அப்ப இந்த பொண்ணு நீ நினைக்கிற ஆளு நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அப்படியே மறுநாள் இந்த பொண்ணு அந்த இடத்துல நின்று பூ வித்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட வந்து ஹாய் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட ப்ளீஸ் என்ன விட்டு, நான் ஒரு பூ விக்கிறவன், நீ ஒரு படிச்ச பையன், உனக்கு எனக்கு செட்டே ஆகாது, எனக்கு தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்படி இந்த பொண்ணு பூ வித்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அந்த பொண்ணு கிட்ட வந்து தகராறு பண்றான். இதை வந்து இந்த பையன் வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். இதை பாத்தீங்கன்னா இந்த பையன் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிடுறான். இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட வந்து உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவன் மாதிரி நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கையெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப நல்லா பேசிட்டு அந்த பொண்ணை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அப்படி கூட்டிட்டு போன இந்த பையன் அந்த பொண்ணுக்கு காப்பி எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அப்படியே இவங்களுக்குள்ள சின்னதா ஒரு நட்பு உருவாகுது. இப்படியே வீட்டுக்கு போன இந்த பையனும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் சொல்ற இடத்துக்கு நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு போனை வந்து கட் பண்றா. இப்படி இந்த பொண்ணு அந்த பையன் சொன்ன அதே இடத்துக்கு ஒரு பூவோட போறா. போன இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த பூவை கொடுக்குறா. அப்படி அந்த பூவை கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பையனோட ஃப்ரெண்ட் எல்லாமே வந்து இந்த பொண்ணை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து நீ தரடா என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி நேத்து சொன்னேன், இப்போ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு இந்த பையனும் நான் சொன்னா நீ நம்பிடுவியா, உனக்குன்னு ஒரு புத்தி இல்லையா, நீ ஒரு பூ விக்கிறவ தானே, அதனால நான் சொன்னதை நீ நம்பி இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டது இந்த பொண்ணு ஆரம்பத்திலேயே நான் பூ விக்கிறவன் தெரிஞ்சுக்கிட்டு தானடா என்ன வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், இப்போ நீ விளையாடுறதுக்கு என்னோட மனசா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த அந்த பூவை கீழே போட்டுட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து போறா. இப்படியே இந்த பொண்ணு ஒரு இடத்துல நின்று பூ வித்துக்கிட்டு இருக்கும்போது கார்ல வந்து இந்த பையன் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஓடி வந்து என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப இந்த பொண்ணு என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இப்படியே இந்த பொண்ணு பூவை வித்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணு ஒரு பூத்தாங்கன்னு கேட்கிறா. அப்ப இந்த பொண்ணு பூவை கொடுத்துட்டு பணத்தை வாங்கும் போது அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு அந்த பணத்தை கையில கொடுக்காம கீழே போட்டுறா. அப்படி போட்ட இவளும் அந்த பொண்ணு முன்னாடியே அந்த பையனை பார்த்து ஒன்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட வாங்கின அந்த பூவை அந்த பையன் கையில கொடுக்குறா. இதெல்லாம் பார்த்து இந்த பொண்ணு எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி வாரா. இப்படியே அந்த பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரோட்ல நடந்து வரும்போது அங்க ஒரு வண்டி எதிர வந்துருது. உடனே இந்த பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட காப்பாத்திட்டு அவன் அந்த வண்டியில வந்து அடிபட்டுறான். அந்த பையன் அடிபட்டதை பார்த்த இவனும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அங்க வழியா வந்து அந்த பூ விக்கிற பொண்ணு இந்த பையன் அடிபட்டிருக்கத பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறா. அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்த இந்த பையனும் கண்முழிச்சு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் கேட்கிறான். அப்படி கேட்ட அந்த பையனும் அந்த பூ விக்கிற அந்த பொண்ணு கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சுக்க ப்ளீஸ், இனிமே அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காது, என்ன ஏத்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறான். அப்ப இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அந்த பையனை மன்னிச்சு ஏத்துக்கிறான்.